ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் ஹால் ஐஎஸ் அகாடமி. நம்ம வந்து தினமும் திருக்குறளில் ஒரு அதிகாரம் பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி கல்லாமை பார்க்க போகிறோம். ஓகேவா? அதாவது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு சில திருக்குறளுக்கு வந்து நம்ம முன்னோர்கள் கொடுத்த விளக்க உரை வந்து சரியாக இருந்த மாதிரி தெரில. நான் வந்து சொல்கிறேன், அது உங்களுக்கு ஓகேவா பிடிச்சிருக்கான்றதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குறள் பாருங்கள். அரங்கின்றி வட்டாடி அற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டிக்கொழல். ஓகேவா? அரங்கின்றி வட்டாடி அற்றே அப்படின்னா என்னது? அரங்கில்லாமல் வட்டாடுதல் எதை போன்றதான்? அற்றே அப்படின்னா என்னது? அது ஓம உருபு தான். நம்ம போல புறைய அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த ஓம உருபு தான். நிரம்பிய நூலின்றி கோட்டிக்கொழல். ஓகேவா? அதாவது நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் அரங்கம் இழைக்காமலே வட்டாடினால் போன்ற அறியாமையான செயலாகும். ஓகேவா? இப்போ ஒரு கான்ஃபரன்ஸ் போய்ட்டுருக்கு, ஒரு ஐடி கம்பெனி வச்சுக்கொடுமே. அவங்களுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்கணும். ஓகேவா? அதில் போயிட்டு அந்த பர்டிகுலர் நூலறிவு இல்லாமல் இப்போ வர்ற ஒரு பெர்சனால் அந்த மீட்டிங்கில் பேச முடியுமா? பேச முடியாது இல்லையா? அந்த மீட்டிங்கில் தேவையான கண்டென்ட்டை வந்து பேச முடியாது. அப்போது நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையில், அது ஏதோ ஒரு கல்வி, ஓகேவா, ப்ரோக்ராமிங் நாலேஜ் எதுனாலும் சரி, அந்த மாதிரி ஒரு அவையில் போயிட்டு அவன் பேசணும் அப்படின்னா சம்மந்தம் இல்லாமல் வர்றவர் தான் பேசணும் அப்படின்னா அது எதை போன்றதான்? அது அரங்கம் இழைக்காமலே வட்டாடுவது. அதாவது நம்ம எக்ஸாம்பிளுக்கு கட்டம் போடாமல் நம்ம விளாடுறது. இப்போ தாயம் விளாட்றோம் அப்படின்னா அதுக்கான கட்டம் வரையாமலே நம்ம விளாடுறது. அப்போ எப்படி? கட்டம் இல்லாமல் விளாட முடியாது இல்லையா? அதுதான் எப்படி? அதை பற்றின நாலேஜ் இல்லாமல் அவனால் பேசவே முடியாது. அர்த்தம் இல்லாமல் போயிடும் இல்லையா? அது தேவையும் படாது அவனுடைய இது. அங்கே அதுதான் இந்த குறளுக்கான விளக்கம். இதில் வந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இது அரங்கம் அதாவது அரங்கம் இழைக்காமல் வட்டாடுவது போன்ற அறியாமையான செயல் எதற்கு ஓமையாக கூறப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் என்னது? நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று பேசுதல். ஓகேவா? ஓகே, சொற்பொருள் பாருங்கள். அரங்கம் அப்படின்னா அவை, அரங்கம் அப்படின்னா அவை. வட்டாடி அப்படின்னா நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல். ஓகேவா? அடுத்து ரெண்டாவது குறள் பாருங்கள். கல்லாதான் சொற்காமுறுதன் முளை இரண்டும் இல்லாதால் பெண்கா முற்றற்று. அதாவது இந்த குறளை வள்ளுவர் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ பெண்ணிற்கான அடையாளம் இல்லாத ஒரு ஆள், அது யார்? ஆண்களை வந்து நம்ம உதாரணத்துக்கு சொல்லலாம். ஓகேவா? ஆண்கள் வந்து என்ன தான் சேலை கட்டியிருந்தாலும், பெண்கள் மாதிரி அவங்க ஒரு வேடமிட்டிருந்தாலும், அவங்க வந்து பெண்மை தன்மையை வந்து விரும்பினாங்க அப்படின்னா அது வந்து பார்க்க எப்படி சொல்கிறது, ஒரு விரும்பத்தகாத ஒன்றாக தான் இருக்கும். மற்றபடி நான் அந்த இடத்துல திருநங்கைகள் அவங்கள வந்து நான் சொல்ல வரல. அவங்க வந்து கடவுளுக்கு சமம். ஸோ அவங்கள பற்றி பேச வரல. ஒரு சாதாரண ஒரு ஆண்மகன் வந்து ஒரு சேலை கட்டிட்டு அவன் வந்து ஒரு பெண்மையை பெண்மையாக நடந்துக்கிறான் அப்படின்னு சொன்னால் அது வந்து பார்க்க நல்லா இருக்காது இல்லையா? அப்படின்னா அது வந்து எதை போன்றதான்? கல்லாதவன் சொற்காமுறுதல். அதாவது எப்படி? ஒரு படிப்பறிவு இல்லாதவன் வந்து சொல்லின் மீது விருப்பம் கொள்ளுவது. அதாவது உதாரணத்துக்கு வந்து நம்ம நண்பன் படத்தில் வந்து அந்த ஒரு காமெடி ஆக்டர், ஒரு பேரணி சரியாக தெரில, அவங்க வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து ஸ்பீச் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து நம்ம தமிழ் லாங்குவேஜ் தெரியாது. ஸோ தப்பாக எழுதி கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஆனாலும் நல்லா பேசணுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்ல சொற்களை வந்து எழுதித்தாங்கன்னு சொல்லி சொல்லின் மீது விருப்பம் கொண்டு அவர் அந்த எழுதி கேட்டதுனால, ஆனால் கல்வி அறிவு இல்லை, அந்த லாங்குவேஜுக்கான அறிவு அவங்கள்ட்ட இல்லை. அப்போது அந்த சொற்கள் மீது அவர் அறிவு இல்லாமல் விருப்பப்பட்டதுனால அங்கே வந்து என்ன நடந்துச்சு? அவமானப்பட்டார் இல்லையா? அந்த படத்தில் அது மாதிரி தான் இருக்கும். அது ஒரு அவமதிக்கப்படக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு சொல்லி இந்த குறளை வந்து விளக்கம் சொல்கிறாங்க. ஓகேவா? பாருங்கள். சொற்பொருள் கல்லாதவன் அப்படின்னா படிக்காதவன், காமம் அப்படின்னா மையல். ஓகேவா? அடுத்து மூணாவது குறள் பாருங்கள். கல்லாதவரும் நனிநல்லர் கற்றார் முன் சொல்லாதிருக்க பெறின். அதாவது இப்போ ஒரு 4 பேர் நல்லா படித்தவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு படிக்காத ஆள் இருந்தாங்க அப்படின்னா தேவையில்லாமல் உள்ளே புந்துட்டு வளவலன்னு பேசாமல் அவங்க அமைதியாக கேட்டுட்டு தேவையான அளவு சுருக்கமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க கூட அவங்கள ஒருத்தராக மதிக்கப்படுவாங்க. அதுதான் இதுக்கான அர்த்தம். ஓகேவா? பாருங்கள். கற்றவர்களின் முன்பாக சென்று சொல்லாடாதிருத்தல். கல்லாதவர்களும் அந்த அளவுக்கு மிகவும் நல்லவர்களாகவே கற்றவரால் கருதப்படுவர். அதாவது அவங்க 4 பேர் படித்தவங்க பேசிகிட்டு இருக்கும்போது இடையில புந்துட்டு இவர் சொல்கிறதான் கரெக்டுன்ற மாதிரி பேசினார் அப்படின்னா மதிக்க மாட்டாங்க. ஆனால் அமைதியாக அவங்க சொல்கிறத கேட்டுட்டு தேவையான கருத்தை மட்டும் கொஞ்சமாக பேசினாங்க அப்படின்னா மதிக்கப்படுவாங்க இல்லையா? அதுதான் அந்த குறளை வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது கற்றவர்கள் முன்னாடி சொல்லாடக்கூடாது கல்லாதவங்க. ஓகேவா?
மேக்ஸிமம் தப்பாக தானே இருக்கும், அதனால் அப்படி சொல்கிறாங்க வள்ளுவர். ஓகேவா? சொற்பொருள் பாருங்கள். நனி நல்லர் அப்படின்னா மிகவும் நல்லவர். சொல்லாமல் அப்படின்னா பேசாமல். ஓகேவா? நனி நல்லர்னா மிகவும் நல்லவர், சொல்லாமல்னா பேசாமல். அடுத்து பாருங்கள் 4வது குறள். கல்லாதான் ஒட்பங் கலிய நன்றாயினும் கொல்லார் அறிவுடையார். இந்த குறளையும் எனக்கு வந்து இந்த விளக்கம் வந்து சரியான கொடுத்துருக்காங்களாங்கிற ஒரு சின்ன டவுட் வந்திருக்கு. அதாவது கல்லாதான் ஒட்பங் கலிய நன்றாயினும், அதாவது கல்லாதவனது அறிவு வந்து சில சமயங்களில் மிகவும் நன்றாக இருந்தாலும் கொல்லார் அறிவுடையார். அதாவது என்ன சொல்ல வராங்க இந்த இடத்துல? கொல்லார் அறிவுடையார்னா அறிவுடையவர்கள் அதனை நன்றென்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு இது ஏன் சரியாக படலை அப்படின்னா, ஒரு அறிவு உள்ளவங்க வந்து ஒரு விஷயம் நல்லா இருக்குது அப்படின்னா அதை எடுத்துக்கிடுவாங்க இல்லையா, கண்டிப்பாக. ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பார் நம்ம திருவள்ளுவரே திருக்குறள் மட்டும்தான் எழுதி வச்சுருந்தாங்க, அதுக்கு அவங்க விளக்கவரே அவங்க எழுதலை. ஸோ நம்மளோட முன்னோர்கள் வந்து எழுதியிருக்காங்க, வள்ளுவர் ஆனால் எழுதலை, அப்படி தானே? அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல பாருங்கள், ஒரு அறிவுடையவங்க வந்து ஒரு நல்ல ஒரு கருத்தை வந்து எடுத்துக்கிடுவாங்க. ஆனால் இதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கல்லாதான் ஒட்பங் கலிய நன்றாயினும் கொல்லார் அறிவுடையார். அப்படின்னா எப்படி? கல்லாதவன் வந்து அறிவில் சிறந்து ஒரு விஷயத்தை சொன்னான் அப்படின்னா அந்த விஷயத்தை ஏற்றுக்கிடுவாங்க. ஆனாலுமே அவன் வந்து கல்வி அறிவு உடையவன் சொல்லி அறிவுடையவன் சொல்லி ஏற்றுக்கிட மாட்டாங்க. கல்வி அறிவை உடையவன் சொல்லி ஏற்றுக்கிட மாட்டாங்க. ஓகேவா? அவனை தான் ஏற்றுக்கிட மாட்டாங்க. ஓகேவா? அவன் வந்து படித்தவன் சொல்லி நம்ம ஏற்றுக்கிட மாட்டோம். ஏன்னா எப்படி பார்த்தாலும் படிக்காதவன் தான். ஓகேவா? ஆனால் அவன் சொன்ன விஷயத்தை நம்ம ஏற்றுக்கிடுவோம். அதுதான் இந்த குறளுக்கான விளக்கம். ஓகேவா? எனக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படி தெரியுது. ஓகேவா? அடுத்து வாங்க. ஒட்பம் அப்படின்னா வளமை, கூர்மையான அறிவு. ரெண்டுமே என்ன தான்? ஒட்பம் அப்படிங்கிறதுக்கான பொருள் வளமை, இன்னொன்று என்னது? கூர்மையான அறிவு. ஓகேவா? அடுத்து களிங்கிறதுக்கான பொருள் பாருங்கள், குறைவு, நீக்குதல், மிகவும். ஓகேவா? நம்ம களினா மிகுதி பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இதில் களினா மிகவும், வேறு இன்னொன்று குறைவும் வருது, நீக்குதலும் வருது. ஓகேவா? அடுத்து கொல்லார் அப்படின்னா ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஓகேவா? கொல்லார் அப்படின்னா ஏற்றுக்கொள்ள மாட்டார். அடுத்த குறள் பார்க்கலாமா? கல்லா ஒருவன் தகைமை தலைப்பெய்து சொல்லாடச் சோர்வுபடும். இப்போ உதாரணத்துக்கு முதல்ல சொன்ன மாதிரி தான். இப்போ வந்து ஒரு ஐடி கம்பெனி அந்த ப்ரோக்ராமிங் மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. அதில் வந்து அந்த நாலேஜே இல்லாத ஒருத்தனை கொண்டு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி விட்டாங்க. அந்த ப்ராஜெக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்க அப்படின்னா அவனுக்கு தெரியாமல் சும்மா என்னத்தையாவது வளரி வச்சான்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து கிளைண்ட் வந்து ஏற்றுக்கிடாமல் ஃபெயிலியர் ஆகி போயிடும். அப்படி தானே? அதான் என்னது? கல்லா ஒருவன் தகைமை தலைப்பெய்து சொல்லாட சோர்வுபடும், ப்ராஜெக்ட் கெட்டு போயிடும். ஓகேவா? அதான் இந்த குறளுக்கான அர்த்தம். ஓகேவா? கல்லாத ஒருவன் தன்னையும் கற்றவர் போல மதித்து கொண்டு சொல்லாடினால் அவனுக்கு இயல்பாக உள்ள மதிப்பும் கெட்டு போய்விடும். ஓகேவா? அதாவது நாலேஜே இல்லாமல் நம்ம வந்து அதை பற்றி நான் பேசுகிறேன்னு சொல்லி முன்னாடி போயிட்டு தலைமை தாங்கி நம்ம பேசிடக்கூடாது. ஸோ அப்போ என்ன, அப்படி பேசுனா நம்ம தப்பாக பேசி நம்மளோட மதிப்பும் குறைஞ்சி போயிடும், உண்டான மதிப்பும் கெட்டு போயிடும். அதான் இந்த குறளுக்கான அர்த்தம். ஓகேவா? அடுத்து சொற்பொருள் பாருங்கள். தகைமை அப்படின்னா தன்மை, ஒழுங்கு, பெருமை. தகைமை அப்படின்னா என்னது? தன்மை, ஒழுங்கு, பெருமை. ஓகேவா? அடுத்து சோர்வு அப்படின்னா இழுக்கு, இன்னொன்று சலிப்பு. ரெண்டுமே என்னதான்? சோர்வுங்கிறதுக்கான பொருள். ஓகேவா? அடுத்து பாருங்கள். உளரென்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர். ஓகேவா? அதாவது இவங்க வந்து உள்ளாங்க அப்படிங்கிற மாத்திரத்தை தவிர இவங்களோட எந்த பயனுமே இல்லை, இவங்க ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்ல வராங்க இந்த குறளில். ஓகேவா? அப்போ என்னது? உயிரோடு இருக்கின்றார் என்னும் அளவினரே அல்லாமல் எந்த பயனும் இல்லாத கலர் நிலத்தை போன்றவர்களே கல்லாதவர் ஆவர். ஓகேவா? அதான் என்னது? உளரென்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர். ஓகேவா? கலர் அப்படின்னா கலர் நிலம், அணையர்னா போன்றவர். நம்ம சொன்னோம் இல்லையா எப்போவுமே. அப்போ இது வந்து என்னது? இது வந்து ஒரு ஓமையணி தான். பாருங்கள் சொற்பொருள் பாருங்கள். உலர் என்னும் அப்படின்னா உயிரோடு இருக்கின்றார், கலர்னா பயன்படாத நிலம். ஓகேவா? அடுத்து பாருங்கள் 7வது குறள். நுண்மான் நுழைபுலமில்லான் எழிநலம், அதாவது எழில் நலம், மண்மான் புனை பாவை அற்று. ஓகேவா? அதாவது நுட்பமாகவும் சிறப்பாகவும் நுழைந்து கற்ற அறிவு நலம் இல்லாதவனின் உடல் அழகு வந்து மண்ணால் அழகாக செய்த ஒரு பாவையின் உடல் அழகு போன்றதே. ஓகேவா? அப்போ மண்ணால் செய்த ஒரு பாவையின் உடல் அழகு எதற்கு உவமையாக கூறப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, நுட்பமான அறிவு நலம் இல்லாதவனோட உடல் அழகுக்கு. ஓகேவா? அதான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்.
அடுத்து சொற்பொருள் பாருங்கள், எழில்னா அழகு. ஓகேவா? இப்போ இந்த குறள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நுண்மான் மண்மான். ஓகேவா? அதை வச்சு ரைமிங்காக இருக்குது, ஞாபகம் வச்சுக்கலாம். நுண்மான் நுழைபுலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைப்பாவை அற்று. ஓகேவா? அடுத்து 8வது குறள். இன்னும் கொஞ்சம் சொற்பொருள் இருக்குது, பார்க்க மாட்டோம் பாருங்கள். புனை அப்படின்னா பொலிவு, இன்னொன்று புதுமை. ஓகேவா? புனைனா பொலிவு புதுமை. பாவை அப்படின்னா பெண். ஓகேவா? அடுத்து 8வது குறள் பாருங்கள். நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திரு. எப்படி? நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திரு. அப்போ என்னது? கல்வி அறிவு உடைய நல்லவரிடம் உள்ளதான வறுமையை விட கல்லாதவரிடம் சேர்ந்த அளவற்ற செல்வமானது பெரிதும் துன்பம் தருவதாகும். அப்போது நம்ம ஒரு கல்வி அறிவு உள்ள ஒரு நல்லவர்கிட்ட உள்ள வறுமையை விட ஒரு கெட்டவங்ககிட்ட இருக்கிற செல்வம் வந்து ரொம்ப அதிகமான துன்பத்தை தருவதாகும். ஏன்னா அவன் வந்து கெட்ட வழியில் அதை செலவு பண்ணுவான். ஸோ அதனால் மக்களுக்கு பாதிப்பு தான் வரும் இல்லையா? அதுதான் அந்த குறளில் சொல்லியிருக்காங்க. இதை எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, எத்தகைய செல்வம் இல்லை யாருடைய செல்வம் வந்து பெரிதும் துன்பம் தரும்னு சொல்லலாம், இல்லை எது வந்து பெரிதும் துன்பம் தருவதாகும் சொல்லி கூட கேட்கலாம். அப்போ என்ன ஆன்சர் என்னது? கல்லாதவரிடம் உள்ள அளவற்ற செல்வம் சொல்லி ஆன்சர் சொல்லலாம். ஓகேவா? அடுத்து இப்போ சொற்பொருள் பாருங்கள். இன்னா அப்படின்னா துன்பம், திரு அப்படின்னா செல்வம் மேன்மை, ரெண்டுமே வரும். ஓகேவா? இன்னானா துன்பம், திரு அப்படின்னா செல்வம் மேன்மை, ரெண்டுமே வரும். அடுத்து 9வது குறள் பாருங்கள். மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு. ஓகேவா? மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு. அதாவது பொருள் பாருங்கள். மேலான குடியிலே பிறந்தவராயினும் கல்லாத மடமையாளர் தாழ்ந்த குடியிலே பிறந்தும் கற்றவரைப் போல பெருமை இல்லாதவர் ஆவர். ஓகேவா? அதாவது இப்போ தாழ்ந்த குடியில் பிறந்திருந்தாலும் கற்றவர்களுக்கு வந்து நிறைய மதிக்கப்படுவாங்க இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு பெருமை வந்து யாருக்கு இருக்காதான்? மேலான குடியில் பிறந்திருந்தாலும் கல்லாதவர்களுக்கு இருக்காது. அந்த அளவுக்கு பெருமை வந்து கிடைக்காது. ஓகேவா? அதான் அந்த குறள் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? யார் வந்து கற்றவருக்கு கிடைக்கும் பெருமை யாருக்கு வந்து கிடைக்காது அப்படின்னா, மேலான குடியில் பிறந்திருந்தும் கல்லாதவர்களுக்கு கிடைக்காது. ஓகேவா? அடுத்து சொற்பொருள் பாருங்கள். மேற்பிறந்தா அப்படின்னா மேலான குடியிலே பிறந்தவர். ஓகேவா? கீழ் பிறந்த அப்படின்னா தாழ்ந்த குடியிலே பிறந்தவர். ஓகே. அடுத்த 10வது குறள் பாருங்கள். விலங்கொடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். ஓகேவா? இந்த குறள் பாருங்கள். இதுவும் என்ன தான்? ஓமை அணி தான். இதை வந்து நம்ம எதிர் நிரல் நிறை அணின்னு சொல்லலாம். ஓகேவா? அதாவது அந்த விலங்கு கல்லாதவர் மக்கள் கற்றவர் வந்து எதிரெதிராக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? விலங்கொடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் அப்படின்னா என்ன மீனிங் பாருங்கள். அறிவு விளங்கும் நூல்களை கல்லாதவர்கள் மக்களை நோக்க விலங்குகள் இழிந்தவை ஆவது போல கற்றவரை கருத தாமும் இழிந்தவர் ஆவர். அதாவது இப்போ வந்து மக்களையும் விலங்கையும் கம்பேர் பண்ண ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா விலங்கு வந்து கொஞ்சம் இழிவான நிலையில் உள்ளது. ஓகேவா? இழிந்த இனம். ஓகேவா? மனித இனம் வந்து நல்லது கிட்ட தெரிஞ்சு நடக்கும் இல்லையா? அதனால் இது ஒரு கற்றவர் கூட ஒரு கல்லாதவரை ஒப்பிட்டு பார்க்குறதுக்கான ஓமை தான் என்னது? மக்களை வந்து விலங்கு கூட ஒப்பிட்டு பார்க்குற விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது எப்படி வந்து விலங்கு இழிந்ததோ அதுபோல் கல்லாதவர்கள் வந்து இழிந்தவர்கள்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி கேள்வி கேட்கலாம்? கல்லாத மக்கள் வந்து எதற்கு ஒப்பிடப்படுகிறார்கள்னு கேட்டாங்கன்னா விலங்குன்னு சொல்லி ஆன்சர் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அடுத்து பாருங்கள். சொற்பொருள் அணையர் அப்படின்னா உறவினர் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? அது வந்து தவறாக தான் இருக்கும் இந்த குறளுக்கு. ஏன்னா இங்கே வந்து எந்த இடத்துல நம்ம உறவினர்னு மீனிங்கில் பார்க்கல. அப்போ இதை வந்து போன்றது தான். ஓகேவா? போன்றவர் அப்படி எடுத்துக்கலாம். இலங்கு அப்படின்னா தெளிவான ஒளி. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளோட விளக்கம்லாம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. நீங்கள் உங்களோட விருப்பத்தையும் சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் எப்படி நடத்தணும், எது புரியலை அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அப்புறம் நீங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ. குட் நைட்.